Hi friends, I am Mrs. Karthik. Welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC-ல previous year questions பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். தாவர பல்வகைமை மிக அதிகமாக காணப்படுவது. தாவர பல்வகைமை மிக அதிகமாக காணப்படுவது. வெப்பமண்டல காடுகள். வெள்ளை யானை தேசம் என்று அழைக்கப்படும் நாடு எது? வெள்ளை யானை தேசம் என்று அழைக்கப்படும் நாடு எது? தாய்லாந்து. இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடர்த்தி பதிவு செய்யப்பட்ட மாநிலம் கணக்கெடுப்பின்படி குறைவான மக்கள் அருணாச்சல பிரதேசம். இந்திய மக்கள் தொகையில் எத்தனை முக்கிய இனங்களை கொண்டது? இந்திய மக்கள் தொகையில் எத்தனை முக்கிய இனங்களை கொண்டது? 6 முக்கிய இனங்களை உள்ளடக்கியவர்கள். இந்தியாவில் அதிக தரம் வாய்ந்த கருமையான மைக்கா எந்த மாநிலத்தில் இருந்து கிடைக்கிறது? இந்தியாவில் அதிக தரம் வாய்ந்த கருமையான மைக்கா எந்த மாநிலத்தில் இருந்து கிடைக்கிறது? பீகார். ஆப்ஷன் சி. தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2010. பின்வருவனவற்றுள் நீரை விட குறைவான அடர்த்தி கொண்ட கோள் எது? பின்வருவனவற்றுள் நீரை விட குறைவான அடர்த்தி கொண்ட கோள் எது? சனி. பின்வரும் கருத்துருவை ஏற்றுக்கொள். வயநாடு வனவிலங்கு சரணாலயம் கேரளாவில் உள்ளது. சிரோ தேசிய பூங்கா மேகாலயாவில் உள்ளது. பகாமரா மேகாலயாவில் உள்ளது. ஆன்சர் 1, 3. பி. இந்தியாவில் எப்போது தேசிய வெள்ள ஆய்வு குழு நிறுவப்பட்டது? இந்தியாவில் எப்போது தேசிய வெள்ள ஆய்வு குழு நிறுவப்பட்டது? 1976. CEE என்பது சூழ்நிலை கல்வி மையம். DPAP என்பது வறட்சி பாதித்த நிலப்பரப்பு திட்டம். ஆன்சர் ஏ. சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ள பைலாடிலா கரங்கள் எவ்வளத்திற்கு பெயர் போனது? சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ள பைலாடிலா கரங்கள் எவ்வளத்திற்கு பெயர் போனது? இரும்பு தாது. ஆப்ஷன் பி. அதிக அளவில் வெப்பநிலை காணப்படும் இந்தியாவின் பகுதி என்ன? அதிக அளவு வெப்பநிலை காணப்படும் இந்தியாவின் பகுதி என்ன? கங்கா நகரம். டொன்கிரியா கொண்டா பழங்குடி மக்கள் வசிப்பிடம். டொன்கிரியா கொண்டா பழங்குடி மக்கள் வசிப்பிடம் ஒடிசா. ஆப்ஷன் ஏ. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான உணவு சங்கிலியை அடையாளம் காண்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான உணவு சங்கிலியை அடையாளம் காண்க. புல் வெட்டுக்கிளி தவளை. ECC என்பது யானைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு மையம். யானைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு மையம். ஆப்ஷன் பி. சீனு காற்று வீசு இடம் வட அமெரிக்கா. பின்வருவனவற்றுள் சில மரங்களில் காணப்படக்கூடிய ஒட்டும் தன்மையுள்ள நீரில் கரையக்கூடிய கழிவுப் பொருள் எது? பின்வருவனவற்றுள் சில மரங்களில் காணப்படக்கூடிய ஒட்டும் தன்மையுள்ள நீரில் கரையக்கூடிய கழிவுப் பொருள் எது? கோந்து.
கர்கி சூறாவளி அழைக்கப்படுவது எது? கர்கி சூறாவளி என்று அழைக்கப்படுவது எது? கஜா சூறாவளி. டிஎன்டிஆர்எஃப் இன் விரிவாக்கம். டிஎன்டிஆர்எஃப் இன் விரிவாக்கம். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு பணி. ஆப்ஷன் பி. எந்த கோள் குள்ளக்கோள் என்று அங்கீகரிக்கப்படுகிறது? எந்த கோள் குள்ளக்கோள் என்று அங்கீகரிக்கப்படுகிறது? புளூட்டோ. இந்தியாவில் ஆண் பெண் பாலின விகிதம் அதிகமான உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் ஆண் பெண் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? கேரளா. இந்தியாவில் மக்கள் தொகை செறிவானது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை செறிவானது 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி 382 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டர். ஆப்ஷன் பி. இளஞ்சிவப்பு சத்தம் எதனோடு தொடர்புடையது? இளஞ்சிவப்பு சத்தம் எதனோடு தொடர்புடையது? காலநிலை மாற்றம். பின்வருவனவற்றை பொருத்துக. பின்வருவனவற்றை பொருத்துக. ஆன்சர் 2, 1, 4, 3. ஆப்ஷன் ஏ. பவளப்பாறைகள் உயிர் வாழ்வதற்கு உகந்த வெப்பநிலை அளவு என்ன? பவளப்பாறைகள் உயிர் வாழ்வதற்கு உகந்த வெப்பநிலை அளவு என்ன? 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரை. பின்வரும் எவ்விடம் ஓத அல்லது கடல் அலை சக்தி உற்பத்தி செய்ய பொருத்தமற்ற ஒன்று? பின்வரும் எவ்விடம் ஓத அல்லது கடல் அலை சக்தி உற்பத்தி செய்ய பொருத்தமற்ற ஒன்று? மன்னார் வளைகுடா. ஆப்ஷன் சி. இந்தியாவில் இயற்கையாக அதிக அளவில் கிடைக்கும் வணிகம் சார்ந்த எரிபொருள் டேஸ் ஆகும். இந்தியாவில் இயற்கையாக அதிக அளவில் கிடைக்கும் வணிகம் சார்ந்த எரிபொருள் டேஸ் ஆகும். நிலக்கரி. ஆப்ஷன் ஏ. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிக குறைவான பாலின விகிதம் நிலவுகிறது? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிக குறைவான பாலின விகிதம் நிலவுகிறது? ஹரியானா. இந்தியாவில் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? இந்தியாவில் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? கோதுமை. ஆப்ஷன் பி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.